காப்பிரைட் காப்பிரைட்டுன்றது வந்து இதே மாதிரி தான். பட் அது வந்து அச்சுரிமை, அந்த ஒரு சிலதெல்லாம் நீங்கள் வந்து கருத்துக்கள் நீங்கள் சொல்கிறது, இல்லை கதைகள் நீங்கள் சொல்கிறது, அதை மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து காப்பிரைட்டில் வரும். படங்கள் எடுக்கிறது அதெல்லாம் வந்து காப்பிரைட்டில் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த நகல் உரிமைன்னு சொல்லுவோம் காப்பிரைட்டுன்றது. அதுக்கப்புறம் இதெல்லாம் விட புதுசாக உள்ளே வந்திருக்கிறது தான் டிசைன் ரைட்ஸ், வடிவமைப்பு உரிமை. வடிவமைப்பு ஒரு சிலதை டிசைன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த டிசைன் வந்து உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. அந்த டிசைனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைனை வேறு யாரும் காப்பி அடிக்க முடியாது. என்ன ஒன்றுனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டன்ட்லாம் எடுத்துக்கிட்டால் 20 வருஷத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பு அதில் உண்டு. 20 வருஷத்துக்கு அதை யாரும் காப்பி அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அது வந்து பொது உடைமை ஆக்கப்படும் எந்த ஒரு இதனால. பட் ட்ரேட்மார்க்லாம் அப்படி இல்லை. ட்ரேட்மார்க்லாம் வந்து நீங்கள் என்ன உங்களுடைய தலைமுறை தான் அதை யூஸ் பண்ணணும், வேறு யாரும் அடுத்து யூஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் இந்த ஐபிஆர்ன்றது.